வணக்கம். இன்றைய செய்திகள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வரும் 1ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் 2 இடத்திலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 இடத்திலும், தஞ்சை, ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் தலா 1 இடத்திலும் 8 மணல் குவாரிகளை நீர்வளத்துறை திறக்கிறது. அதற்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு 25 மணல் குவாரிகள் திறக்கப்பட்டு கனிம வளத்துறை வரையறை ஒப்புதல் வாயிலாக அந்த மணல் குவாரிகளில் மணல் எடுக்க அனுமதிக்கப்பட்டது. அந்த மணல் குவாரிகளில் குறுகிய காலத்திலேயே கனிம வளத்துறை, நீர்வளத்துறை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டதை விட அதிக அளவு வெட்டி எடுத்து விட்டனர். தற்போது அனுமதிக்கப்பட்ட 8 மணல் குவாரிகளில் மணல் எடுப்பதால் மணல் குவாரிகள் அமையவுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். தற்போது பெய்து வரும் பருவமழையில் அந்த பகுதியில் போதிய நீர் வைத்து விவசாயிகள் நல்ல நிலையில் விவசாயம் செய்துள்ளனர். ஆனால் மணல் குவாரி திறக்கப்பட்டு மணல் எடுக்கப்பட்டால் நீர்மட்டம் குறையும், விவசாயம் பாதிக்கப்படும். எனவே தமிழகத்தில் தற்போது திறக்க திட்டமிட்டுள்ள 8 மணல் குவாரிகளின் அனுமதியை சுற்றுச்சூழல் துறை உடனே மறுபரிசீலனை செய்து மணல் குவாரி திறப்பை கைவிட வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அனைத்து மாவட்ட மேலாளர்கள் மற்றும் முதுநிலை மண்டல மேலாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், மதுபான புட்டிகளில் குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையில் மட்டுமே மதுபானங்கள் விற்பனை செய்ய வேண்டும். மதுபானங்கள் விற்பதற்கான பண பரிவர்த்தனை ரொக்கம், பற்று அட்டை மற்றும் UPI மூலம் நடைபெற வேண்டும். தனிநபர்களிடமிருந்து மொத்தமாக பணம் பெற்று பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கடைகளிலும் மின்மயமாக்கப்பட்ட பண பரிவர்த்தனை பயன்பாட்டை அதிகரிக்க மாவட்ட மேலாளர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அன்றாடம் விற்பனையான மதுபான பொட்டிகளின் எண்ணிக்கையின்படி அதற்குரிய தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதில் குறைபாடு ஏதேனும் இருந்தால் அதை விற்பனை தொகை கையாடல் செய்துள்ளதாக முடிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் விரைவில் நிறுவப்படும் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் ஒரு சில தென் மாவட்ட ரயில்கள் நவம்பர் மாதம் குறிப்பிட்ட நாட்களில் மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே பள்ளி மாணவிக்கு தொல்லை அளித்த காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை அருகே உள்ள ஆழியூர் பகுதியைச் சேர்ந்த குணா என்பவர் திட்டச்சேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது உறவினரின் 17 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி நாகை குழந்தைகள் நல குழுமத்தில் புகார் செய்தார். குழந்தைகள் நல குழுமம் சார்பில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமை காவலர் குணா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்துள்ளனர். சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் மகன் பிரவீனுக்கு எதிராக கடந்த 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட விபத்து வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரும் மனு எப்படி விசாரணைக்கு உகந்தது ஆகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இருப்பினும் அதிகபட்சமாக வெப்பநிலை 95 டிகிரியை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.